இங்க பாருமா, நான் சில விஷயங்களை யோசிச்சு பார்த்தேன், எனக்கு செட் ஆகல. அதனால வேற ஆட்டோ வச்சுட்டோம். இப்ப வந்து ஆட்டோ ஆண்டிய எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க வேண்டாம்ப்பா, நான் தினமும் கூடயே போறேன். நம்மள தூக்கம் வரலையால? தூக்கம் வரல மாமா. என்னாச்சு? ஏம்ல எஞ்சிருக்க? சொல்லல. என்னன்னு தெரியல மாமா. ஏதோ மனசு ஒரு மாதிரி பாரமா இருக்கு. ஏமாப்ல, நிலவை பத்தி எதுவும் யோசிச்சுட்டு இருக்கியோ? நிலாவையும் பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கிற மாமா. புரியல. தனமாவையும் நிலாவையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்க மாமா. நிலா தான் தனமாக்கும் எனக்கும் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சா. தினம் நிலாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற சாக்குல, அப்புறம் தினமா கம்பெனிக்கு சாப்பாடு கொடுக்குற சாக்குலன்னு அப்பப்ப தினமாவை பார்த்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஏதோ அவங்க கிட்ட ஒரு நட்பாச்சும் இருந்துச்சேன்னு சொல்லி மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. ஆனா இப்போ தினமாவை சுத்தமா அம்மா சவாரிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. நிலா இல்லாம தினமாவை பாக்குறதுக்கோ பேசுறதுக்கோ பழகிறதுக்கோ வாய்ப்பில்லை மாமா. இதெல்லாம் யோசிக்கிறப்பதான் மாமா மனசு பாரமா இருக்கு. புரியுது மாப்ள. எங்க அம்மா ஏன் தான் இப்படி இருக்காங்களோன்னு எனக்கு தெரியல மாமா. நிலாவையும் கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்தி. சரி விடுடே, உங்க அம்மையை பத்தி தான் உனக்கு தெரியுங்களா? அவங்க நினைச்சதுதான் நடக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி நடக்கலைன்னா இந்த வீட்டில் எனக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லைன்னு சொல்லி அவங்களா ஏதாவது யோசிச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏல, கொஞ்ச நாளைக்கு எதையும் கண்டுக்காம விடு. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக மாறுமாப்ல. நம்பிக்கையோட இரு. என்ன? பார்க்கலாம் மாமா. நீ தூங்கு. சரி, ரொம்ப நேரம் முழிச்சிருக்காத, பட்டு தூங்குண்ணா. ஆமா. நிலா, இன்னும் தூங்கிட்டு இருக்கியா நீ? எந்திரி, சீக்கிரம் எந்திரி. சீக்கிரம் எந்திரிமா தங்கம், ஆட்டோ வந்துரும்ல. அப்புறம் குளிச்சு முடிக்கணும்ல, சாப்பிடணும். நிலா, நிலா, இன்னும் 5 மினிட்ஸ் தான். கொஞ்ச நேரத்துல ஆட்டோக்கார ஆண்டி வந்துருவாங்க. லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவங்க சத்தம் போடுவாங்க. நேத்தே திட்டினாங்கன்னு சொன்னல. எந்திரி நிலா. நிலா, சொல்லிட்டே இருக்கேன். ஏய் நிலா, ஏய் நிலா. ஏய், என்ன உடம்பு இப்படி அனலா கொதிக்குது? என்னாச்சு? அவ இன்னும் எந்திரிக்கலையா? குளிப்பாட்டி சாப்பிட்டு யூனிஃபார்ம் போட்டு கிளம்ப வேண்டாமா? இத செய்யறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கா? அம்மா, அவளுக்கு காய்ச்சல் அடிக்குதுமா. காய்ச்சலா? ஐயோ, ஆமாண்டி, என்னடி இப்படி கொதிக்குது? ஏ ராதிகா, ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர வழியில அவளுக்கு ஏதாவது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தியா? ஐயோ அத்தை, நான் அதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கல. ஸ்கூல்ல இருந்து நேரா வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். உடம்பு இப்படி நெருப்பா கொதிக்குதே. இப்ப என்னம்மா பண்றது? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டோ வந்துரும். பேசாம இன்னைக்கு நிலவ ஸ்கூலுக்கு அனுப்பலன்னு சொல்லிடுவா. ஆமா பூரணி, வேற என்ன பண்றது? காய்ச்சல் ஏதாவது வந்தா ஒரு மருந்து கொடுக்க சொல்லி ஒரு டாக்டர் எழுதி கொடுத்தாருல, அதை எடுத்து கொடு. கொஞ்ச நேரத்துல சரியாகுதான்னு பாப்போம். அப்படி இல்லன்னா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாம். நான் போய் கஞ்சி வச்சிட்டு வரேன். சரியா? சரி சரிம்மா. வா ராதிகா. தனம்மா, தனம்மா. ஓ,
இது தனமா காய்ச்சலத்த. தனம்மா எங்க இருக்கீங்க? இப்ப என்னம்மா பண்றது? ஏய், அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். மருந்த கொடு. சரியாகலன்னா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். நான் போய் கஞ்சி வைக்கிறேன். நீங்க எங்க இருக்கீங்க தனம்மா? தனம்மா வேலை. நல்ல வேலை, ஒரே ஒரு கோடு தான் வந்திருக்கு. நாம பயந்த மாதிரி தப்பா எதுவும் நடக்கல.